நன்மைக்கும் தீமைக்கும் இடையே நடக்கும் போராட்டத்தில் நடுநிலைமை என்பதே இல்லை. ஏதேனும் ஒரு பக்கம் நாம் நின்றுதான் ஆக வேண்டும். ஒன்று நல்லது அல்லது தீயது. இரண்டுக்கும் இடைப்பட்ட இடத்தில் நிற்பது என்பது மிகவும் ஆபத்தான, தீமை விளைவிக்கக்கூடிய ஒரு நிலைப்பாடாக மாறிவிடுகிறது. இருமனம் உள்ளவன் தன் வழிகளில் நிலையற்றவனாய் இருக்கிறான் என்று யாக்கோபு 1:8 பார்க்கிறோம். இருதலை கொல்லி எறும்பு, நாம் இந்த வார்த்தைகளை அதிகமாய் கேள்விப்பட்டிருப்போம். அது என்ன இருதலை கொல்லி? இரண்டு பக்கமும் ஒரு மரக்கட்டையிலே நெருப்பு எரிந்து கொண்டிருக்கும் போது நடுவில் மாட்டுக்கொண்ட அந்த எறும்பு இந்த பக்கமும் போக முடியாமல் அந்த பக்கமும் போக முடியாமல் தவிக்கிற ஒரு நிலைப்பாட்டை நாம் பார்க்க முடிகிறது. அதைதான் இன்றைக்கு நம்முடைய மனித வாழ்க்கை பல நிலைகளிலே சந்திக்கிறது. இங்கே எரேமியா தீர்க்கதரிசி சொல்கிறார், நல்ல வழி எது என்று பார்த்து அதில் நடவுங்கள். இங்கே எலியா தீர்க்கதரிசி சொல்கிறார், நீங்கள் கர்த்தர் தெய்வம் என்றால் கர்த்தரை பின்பற்றுங்கள், பாகால் தெய்வம் என்றால் பாகாரை பின்பற்றுங்கள். இரண்டு வழிகளில் எப்படி நடக்க முடியும்? எந்த மட்டும் குந்தி குந்தி நடப்பீர்கள்? நாம் இப்படியும் அப்படியுமாக நடந்து கொண்டிருக்கிற நாம் நடுநிலையான வாழ்க்கை வாழ்வது என்பது மிகவும் கடினம். கர்த்தர் என்றால் கர்த்தர், உலகம் என்றால் உலகம். நம்முடைய ஆண்டவர் சொல்கிறார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன். அவர் ஒருவரே வழி. அந்த வழியில் நாம் பயணித்தால் நாம் நிறைவான முழுமையான கிருபைகளையும் ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்ள முடியும். நாம் எந்த வழியிலே பயணிக்கிறோம்? நம் மனம் போன போக்கிலே உலகத்தின் வழியிலே பயணித்துக் கொண்டிருக்கிறோமா? ஆக கர்த்தராகிய வழியிலே, அவருடைய சத்தியத்திலே ஜீவனை கொடுக்கிற அந்த நல்ல வழியிலே நடக்க நம்மை நாம் ஒப்புக் கொடுக்கிறோமா என்பதை தான் இன்றைக்கு நாம் முடிவு செய்ய வேண்டும். உண்மையுள்ள கிறிஸ்தவர்களாகிய நாம் கிறிஸ்துவாகிய வழியிலே பின்பற்ற ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். அந்த வழியிலே நடந்து நித்திய ஜீவனை அடைய கர்த்தர் கிருபை அளித்து காப்பாராக. ஆமென்.